நெல்லையில் தாமிரபரணி நதியை காக்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியதை பார்க்கலாம். வழக்கை போட்ட பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும். திடக்கழிவுகளிலிருந்து மாநகராட்சி மட்டுமல்ல, நகராட்சி, பேரூராட்சியினுடைய கழிவுகள் எல்லாம் இதில் நேரடியாக கலக்கிறது. அதையெல்லாம் சுத்திகரித்து அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனாலும் தீர்ப்பு வந்து பல ஆண்டுகள் ஆகியும் அந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு மேலும் அந்த வழக்கை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு என்று ஒரு வழக்கை தொடர்ந்த பிறகுதான் அதிகாரிகள் வந்தார்கள். மாநகராட்சி ஆணையர் நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதையும் நம்பாமல் நீதிபதிகள் நேரடியாக வந்து இங்கே ஆய்வை நடத்தினார்கள். நேரடியாக வந்த பார்த்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிந்தது இதெல்லாம் ஒன்றுமே நடக்கவில்லை என்று. எனக்கு பின்னாலே இந்த பகுதியில் அவங்க என்ன உலகம் பண்ணீங்களா இங்க நின்றுருக்கீங்க. எனக்கு பின்னால இங்க இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இது திருநெல்வேலி மாநகராட்சியில திடக்கழிவு நேரடியாக எந்த சுத்திகரிப்பும் இல்லாமல் இந்த ஆற்றிலே கலக்கின்ற இது திடக்கழிவு. இதே போன்ற 19 இடத்துல இதே நிலைதான் இருக்கிறது. தாமிரபரணி திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய திடக்கழிவு மட்டும் கிடையாது, பாதிப்பு அது மட்டும் கிடையாது. தாமிரபரணி தொடங்குகின்ற பாபநாசம், அங்க பாபநாசத்துல அங்கே திதி கொடுப்பது அந்த காலத்திலிருந்து ஒரு ஐதீகம், ஒரு வழக்கம். அங்க ஆண்டுதோறும் 100 டன் அங்கே துணி அந்த ஆத்துல திதியை கொடுத்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. சமீபத்தில் கூட அங்கே அதை தூய்மைப்படுத்தின நேரத்தில் 120 டன் துணியை கைப்பற்றினாங்க. 120 டன் துணி, பழைய துணி, ஆத்துல விட்டுற துணி. அப்ப இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது இல்லாமல் சேரன் மாதேவியில தொழிற்சாலைகள், அங்க இருக்கின்ற கழிவு, அதன் பிறகு கீழே இருக்கின்ற மற்ற நகராட்சி, பேரூராட்சி, அங்க இருக்கிற திடக்கழிவுகள், இதெல்லாமல் இந்த ஆத்துல இருந்து தண்ணி அவ்வளோ தண்ணி உறிஞ்சி எடுத்துட்டு போறாங்க. கொக்கோ கோலா, பெப்சி கம்பெனி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. கங்கை கொண்டாண்டில் இருக்கிற அங்க அந்த தொழிற்பேட்டையில் இருக்கின்ற அங்க திடக்கழிவுகள், இங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து போக்குவரத்து அங்க இருக்கின்ற அந்த எண்ணெய் கலந்த அந்த திடக்கழிவுகள் எல்லாம் இருக்கு. இன்னும் அதுக்கு முன்பு தாமிரபரணி மேற்கு பகுதியில கிட்டத்தட்ட 200 செங்கல் சூளைகள் அங்க இருக்கிறது. அந்த 200 செங்கல் சூளையில தாமிரபரணியை சுரண்டி 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 இருக்கிற அந்த களிமண் எல்லாத்தையும் அதை பயன்படுத்தி அதையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.